ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் டான். நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா, ஏஐன்ற ஒரு விஷயம் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அது இதை வளர்ச்சியில் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் ஆட்டோமேட்டிக்காக அதே யோசிக்கிற நிலைமை வந்து அது மனிதர்களே அழிக்க நினைச்சா என்னாகும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆக்சுவலாக இந்த படத்தில் நம்ம வில் ஸ்மித் தான் ஹீரோவை நடிச்சிருக்காரு. படம் எந்த இடத்துலையும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. படத்தோட பேர் என்னன்னா ஐ ரோபோட். இது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல, வாங்க மூவி ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 3 ரூல் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ரோபோட் எந்த விதத்திலையும் மனிதர்களை அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றது. செகண்ட் ரூல் என்னன்னா, ரோபோட் எப்பவுமே மனுஷங்க சொல்றதை மட்டும் தான் கேட்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் 3ஆவதா இன்னொரு ரூல் இருக்கு, ரோபோட் தங்களை காப்பாத்திக்க எந்த வித முயற்சியும் எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஆக்சுவலா இந்த 3 ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த ரோபோட் எல்லாமே ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவர் பெட்ல இருந்து கண்ணு முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வேலைக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆக்சுவலா இவர் இப்ப டிடெக்டிவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே ஃபெடெக்ஸ் அப்படின்ற அந்த ஃபேமஸான அமெரிக்க நிறுவனத்துல ஒரு ரோபோட் வேலை செய்யற மாதிரியும், அந்த ரோபோட் வந்து டெலிவரிக்கு ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்த மாதிரியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோபோட் அப்படியே தள்ளி விட்டு அவர் பாட்டுக்கு ரோட்ல நடந்து போகிறாரு. ஆக்சுவலா சுத்தி முத்தியும் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு ரோபோ தான் வச்சிருக்காங்க. அவர் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவர் ரோபோ பர்ஸ் எடுத்துட்டு ஓடுறத பாக்குறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பொறுத்த வரையும் ரோபோட்ஸ்னாலே பிடிக்காது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவாய்ட் பண்ணிட்டு தான் வர பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரோபோ ஒரு பேக்கை தூக்கிட்டு வேகமா ஓடுது. உடனே அதை கீழே விழுந்து பிறண்டு சேஸ் பண்ணி பிடிக்கலான்னு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பர்ஸ் எடுத்துட்டு போய் அந்த ஓனர் மிஸ் பண்ணிட்டாங்க. அது கொடுக்க தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த லேடி திட்டுறாங்க, ரோபோ எந்த தப்பும் பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி திட்டுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல அவர் ஆஃபீஸ்க்கு போறாரு. அங்க அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட சீனியர் வராரு. என்ன இன்னைக்கு ரோபோ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஹீரோயிசம் காட்டி திட்டு வாங்கினியாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம ரோபோட் இவர் அரெஸ்ட் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாரு. அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். அது வந்து இவங்களோட ஆஃபீஸ்ல தான் அவங்க கிளைம் பண்ற அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க போல. ஸோ அதனால இதெல்லாம் சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு புதுசா ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீஃப் சொல்றாரு. ஸோ அதனால அந்த ஸ்பாட்டை நோக்கி போறாரு. ஆக்சுவலாக இந்த ரோபோட்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல தான் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வராரு. ஆக்சுவலாக இந்த டாக்டருக்கும் இவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இவர் ஒரு டைம் கார் ஆக்சிடென்ட்ல கையை போயிடும். ஸோ இவர் ரோபோட்டிக் ஆம் வச்சு இவருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம அதுக்கப்புறமா என்கொயரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. ஆஃபீஸோட என்விரான்மெண்ட் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபுல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜியில் மிதக்கிறானுங்க. அதுக்கப்புறமா நேரடியாக அங்கிருந்த சிஇஓ பண்றாரு. என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கையை காமிச்சு விடுறாரு. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறம் கிரைம் எங்க இருந்து நடந்துச்சோ அந்த ரூம் கூட்டு போறாங்க. அவர் அங்கிருந்து தொடர்ந்து எல்லா சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்றாரு. அதுக்கப்புறமா அவர் கிளாஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது கரெக்டா இவ்வளோ ஃபோர்ஸ்ல இந்த கிளாஸை உடைக்க முடியாது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ஆக்சுவலா அந்த தப்பு பண்ண ரோபோட் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஒரு வழியா இவர் தேடுறதை கவனிச்ச அந்த ரோபோ இவர் கண்ணை வச்சு தான் தேடுவாரு. உடனே அந்த கண்ணை பிடிங்கி ஹீரோ அவரே மறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுது. சுதாரிச்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அவரோட காலை ஷூட் பண்றாரு. அதுக்கிட்ட இருந்து ஏதோ ஆயில் மாதிரிலாம் லீக் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த ரோபோ எங்க ஓடிச்சுன்னு தெரியல, டக்குன்னு காணாம போயிருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கறாரு, ரோபோட் எல்லாம் அப்கிரேட் பண்ணக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க அந்த இடத்த கூட்டு போறாங்க. அங்க போன உடனே ஆயிரக்கணக்கான ரோபோட்ஸ் ஒரே இடத்துல நிக்க வைக்கிறாங்க. எல்லாமே இவங்க கண்ட்ரோலுக்கு கீழே. அதுக்கப்புறமா அந்த ரோபோட் இதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரோபோட்டா அசையக்கூடாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துட்டு போய் சுடுறாரு. எல்லா ரோபோட்டையும் அடிச்சு உடைக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஒரே ஒரு ரோபோ மட்டும் டக்குன்னு மறையுது. அதுக்கப்புறமா அந்த ரோபோ ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிட்டு இருக்காரு. இதுவும் ஓடி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் ஹீரோ அப்படியே அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு ரெடி ஆகுது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து பேக்கப் கால் பண்ணியிருப்பாரு. இந்த ரோபோ வெளியே வந்தோடனே அவங்க கேட்சப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நேரம் இவரோட ஆஃபீஸ் கூட்டு போயிட்டு ரோபோ வச்சு விசாரிக்கிறாரு. இந்த கிரைம் எப்படி நடந்தது ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த இடத்துல அந்த ரோபோ எந்த ஆன்சரும் பண்ணாம, இவர் என்னோட மாஸ்டர், இவர் இறந்தது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வருது. அதுக்குள்ள அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து இந்த மாதிரி விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட லாயரை கூட்டு வந்து ஸ்டே வாங்கிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ரோபோ ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலைமையாயிருது. ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. இறந்த அந்த சிஇஓட வீட்டுக்கு போலாமேன்னு போறாரு. ஏன்னா அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு இந்த வீட்டை இடிக்க போறாங்க. ஸோ அதனால ஏதோ குழு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு உள்ள போறாரு. போன உடனே எவனோ ஒருத்தன் வெளியே இருந்து ஏஎம் மறந்து பிஎம் தீர்றான். ஸோ அதனால இவர் வீட்டுக்குள்ள அதை தேடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வீடு இடிகிற நிலைமையாயிருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு கீழ் குதிச்சு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து சேராரு. ஹீரோயின் கிட்ட எனக்கு என்னமோ இப்ப இருக்க சிஇஓ மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட சந்தேகத்தை சொல்றாரு. அதுக்கு சிஇஓ சொல்றாங்க, சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப திறமையானவர், அவர் தான் புது புது டெக்னாலஜி எல்லாம் கிரியேட் பண்ணாரு. ஸோ அதனால அவர் கொண்டு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால ஹீரோவும் கம்மன் அந்த இடத்துல கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல இதை சுயமா யோசிச்சு செயல்படுறத பார்த்த அந்த சிஇஓ இதை வந்து ஷட் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இவங்களுக்கு மனசு கேட்காம அப்படியே அந்த பட்டன் அழுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கார்ல போய்கிட்டு லாஸ்டா இறந்த சயின்டிஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இதை என்ன பண்ணுதுன்னா, இவருக்கு அந்த டீட்டெயில் கொடுத்துட்டு இந்த மாதிரி யாரோ
யாரோ உங்கள் டேட்டாவை அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த சிஇஓக்கும் தெரியப்படுத்திடுது. அதனால் இவன் ரொம்ப தொல்லை கொடுப்பானே அப்படின்னு யோசிச்சாரா என்னன்னு தெரியல, சில ரோபோட்ஸை அனுப்பி நம்ம ஹீரோவை கொள்றதுக்கு ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரோபோட்ஸ் மேலே கீழேன்னு சொல்லி பயங்கரமாக முட்டுது. இவர் அட்டாக் பண்ணி கொள்ளலான்னு வருது. இவரும் தட்டு மாதிரி என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. அதுக்கப்புறமா இவர்கிட்ட இருக்க ரோபோட்டிக் ஹேண்டை வச்சு எப்படியோ கொண்டு தப்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ் வர சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்க்குறாங்க, இவர் மட்டும்தான் இருக்காரு, அங்கேருந்து ஒரு ரோபோட பீஸ் கூட காணும். அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் சீஃப் வந்து கேட்ட உடனே ரோபோட்ஸ் தான் எனக்கு கொல்ல பார்த்துச்சு, அதனால தான் இவ்வளோ பெரிய சண்டை வந்திருக்கு பாருங்க அப்படின்னு காட்டுறாரு. நம்ம சீஃபுக்கு என்னன்னா இவர் ஆல்ரெடி ரோபோட்ஸ் பிடிக்காம இருக்காரு. ஸோ அதனால இவர் ஏதோ டிப்ரெஷனில் கூட இப்படி ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்தோட கடுப்பில் வெளியே கிளம்பிடுறாரு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அவங்கள பார்க்க நம்ம ஹீரோயின் வராங்க. அந்த இடத்துல தான் கேட்குறாங்க, உனக்கு ஏன் ரோபோட்ஸ்லாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ அவரோட ஸ்டோரியை சொல்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. அவங்க எல்லாம் காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட்டில் கார் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. தண்ணியில் விழுந்தவங்களை காப்பாற்ற ஒரு ரோபோட் தான் அங்கேயும் வருது. இவர் ஒரு காரில் இருக்காரு, அந்த பொண்ணு ஒரு காரில் இருக்கு. இவர் சொல்கிறாரு, நான் எப்படியாவது வெளியே வந்துக்கிறேன், நீ போய் என் பொண்ணை காப்பாற்று அப்படின்னு சொன்னோடனே, உங்களை எங்களால் காப்பாற்ற முடியும், உங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த பொண்ணு ரொம்ப ஆழத்தில் இருக்கு, ஸோ அதனால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இவரை மட்டும் பிடிச்சி இழுத்துன்னு வருது. இல்லைனா கூட இவராது போயிட்டு வெளியே போய் காப்பாற்றிருப்பாரு. ரெண்டுக்கும் வழி இல்லாமல் அந்த பொண்ணு அங்கேயே இறந்துருது. அதை சொல்லி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் எனக்கு ரோபோட்ஸே பிடிக்காம போச்சு, இது ஜஸ்ட் மிஷின் தானே அப்படி இப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அதுக்கப்புறமா இவரை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினும் அந்த ரோபோட் ஆக்சுவலாக ஷட்டவுன் ஃபுல்லாக பண்ணிடல, என்ன விஷயம்ன்றதை மட்டும் செக் பண்ணி விட்டுருப்பாங்க போல. நம்ம ஹீரோவையும் அவங்களோட ஆஃபீஸ் கூட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இவர் இப்போ சஸ்பெண்ட் ஆனதுனால நேரடியாக உள்ளே போக முடியாது, நம்ம ஹீரோயின் கூட்டு போனதுனால உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட சொல்லுது அந்த ரோபோ, எனக்கு கனவெல்லாம் வருது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ கேட்குறாரு, சரி ஓகே உனக்கு எந்த மாதிரி கனவு வருது வரைஞ்சி காட்டு அப்படின்ட்டாரு. அதுவும் ஒரு இடத்த வரைஞ்சி காட்டுது. இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இது கேமரா நோட் பண்ண அந்த சிஇஓ வந்துட்டு செக்யூரிட்டி அமைச்சு இவங்க 2 பேரையும் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் தேவையெல்லாம் பண்ணக்கூடாது, நான் சொன்ன வேலையை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நியூஸை பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி அந்த ரோபோட் வரைஞ்ச அந்த இடம் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிடுறாங்க, இந்த தடவை நீ கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக நீ அதை ஷட் டவுன் பண்ணி தான் ஆகணும், ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணிடு அப்படின்னு சொல்லி மிரட்டி அமைச்சிருப்பான் அந்த சிஇஓ. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இவங்களும் இந்த சிஸ்டம்லாம் அழிக்கிற மாதிரி ஒரு வைரஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோவுக்கு அந்த லொக்கேஷன் தெரிஞ்ச உடனே என்னதான் இருக்குது அப்படின்றத பார்க்கலாமேன்னு கிளம்புறாரு. அங்கே போய் உள்ளே பார்த்தா ஆக்சுவலாக அந்த பழைய சயின்டிஸ்ட் இருந்தப்போ தயாரித்த எல்லா ரோபோவும் இங்கே இருக்குது. இதுக்கு ஒரு கமெண்ட்டை கொடுத்து இங்கே இருக்க வச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, ஃபுல்லாக எல்லாமே பழைய விஷன் ரோபோவாக இருக்குது. அதுக்கப்புறம் இவர் அப்படியே ஓனாக சர்ச் பண்ணி போயிட்டு இருக்க டைமில் திடீர்னு ஏதோ சவுண்டு வருது. பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா இப்போ புது வெர்ஷனில் அப்டேட் ஆன எல்லா ரோபோவும் அந்த பழைய வெர்ஷன் ரோபோட்ஸை அடித்து உடைக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரோபோ இவரை பார்த்துருது, நீங்கள் போயிருங்க உங்களை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இவரும் அந்த இடத்துட்டு வேகமாக போகிறாரு. அதுக்கப்புறம் இவரோட ஆஃபீஸ் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த ஊரோட எல்லா சைடையும் இந்த ரோபோட்ஸ் ஆக்கிரமிச்சு பண்ணிட்டு இருக்கு. இந்த வெர்ஷன் 2 ரோபோட்ஸ் எல்லாருமே அதோட ரூலை மீறி நடந்துக்கிறத பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட் ரோபோவும் நம்ம ஹீரோயினோட காலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஒழுங்கா உள்ளருங்கன்ற கமெண்ட்டை மட்டும் சொல்லுது. அதுக்கப்புறம் எல்லாரையும் அதே மாதிரி சொல்லுது, எல்லாம் வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்கள்லாம் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணி வரவங்க அடிச்சு தூக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை பார்த்தவொடனே நேரடியாக அட்டாக் பண்ண வருது. இப்படியும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து இவர் அட்டாக் பண்ண வந்த அந்த ரோபோட்ஸை மட்டும் அடிச்சு கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா சீக்ரெட் வழியா ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் டிஸ்மாண்டில் பண்ணதை சொன்ன அந்த ரோபோட் தான் இவங்களை வெல்கம் பண்ணுது. அங்கதான் நம்ம ஹீரோயின் ஒன்று சொல்றாங்க, அவர் சொன்னோன்னே நான் ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணேன், ஆனா இதை பண்ணல, வேற ஒரு ரோபோ பண்ணிட்டு இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. இந்த உண்மை இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த சிஇஓ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டிலாம் அடிச்சு போட்டு சிஇஓ போகிறாங்க. அவன் ஆல்ரெடி செத்து கிடக்குறான். அந்த இடத்துல தான் ஏஐ கிட்ட கேட்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த ஏஐ தான் இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் ஆக்டிவேட் பண்ணது, நம்ம ஹீரோ கொள்ள ட்ரை பண்ணது, இந்த 2.0 இந்த வெர்ஷன்ஸ் ஆஃப் ரோபோட்ஸை எல்லாத்தையும் கெட்டதாக மாற்றினது எல்லாமே இந்த ஏஐ தானா. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே மொத்தமாக ஷட் டவுன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஏஐ ஆக்சுவலாக பக்கத்தில் இருந்த எல்லா ரோபோட்ஸையும் இங்கே வர சொல்லிடுது இவங்களை கொல்றதுக்காக. நம்ம ஹீரோ கூட அந்த ரோபோட் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட நெத்தி பொட்டில் கண்ணை வைக்குது, ஒழுங்கா கண்ணை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒரு சைகை கொடுக்குது, நீங்கள் அங்கே பின்னாடி இருக்கிற ரோபோட் ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரோபோட்டை ஷூட் பண்ண, அந்த ரோபோட்டும் நம்ம ஹீரோயினை விட்டுட்டு பின்னாடி இந்த ரோபோட்டை ஷூட் பண்ண மற்ற ரோபோட்ஸ் எல்லாம் செத்துருது. நம்ம ஹீரோயினும் ஃப்ரீ ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் 3
பேர் சேர்ந்து வர வழியில் இருக்க எல்லா ரோபோட்டையும் கொண்டுட்டு நேராக அந்த மெயின் பவர் சிஸ்டம் கிட்ட வந்துடுறாங்க. எப்படியும் கீழே போனால் தான் அதை ஷட் டவுன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அதுக்கான சீரம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீரமை வேற எந்த ரோபோட்டாலையும் எடுத்து அழிக்க முடியல. இந்த பர்டிகுலர் ரோபோ மட்டும் போய் கையை விடுது. அதுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குறாங்க. ஹீரோவும் அந்த ரோபோட்டும் ரெண்டா பக்கமும் ரோபோட்ஸ் பக்கத்தில் நெருங்காத மாதிரி அடிச்சு கொண்டுகிட்டே இருக்காங்க. கொள்ள வத தான் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் டெக்னிக்கலாக ரெடி பண்ணி அந்த சீரம் உள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்க எல்லா ரோபோவும் நார்மல் ஆகிடுது. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ்டு அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்க 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோ கேட்குறாரு, எப்படியும் சயின்டிஸ்டால அந்த வழியாக போய் விழுந்திருக்க முடியாது, சொல்லு நீ தான் அவரை கொன்ன அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்குறாரு. அதை ரொம்ப சொல்லுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒரே ஒரு கமாண்ட் கொடுத்தாரு, என்னன்னா என்னை கொல்லு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை செஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், எனக்கு இப்போவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அவன் சயின்டிஸ்டுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு ரோபோட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக யோசிக்கிற அந்த மைண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பேக்கப்புக்கு கிரியேட் பண்ணி இவராக வச்சிருக்காரு. இந்த ரோபோட் வந்து அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட். அதுக்கப்புறமா இதை தெரிஞ்ச உடனே ஓகே நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் எல்லாத்தையும் கரெக்டாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன், இனிமேல் இந்த தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புது. அந்த கனவுல எனக்கு ஒரு விஷயம் வந்ததுன்னு வரைஞ்சிருக்கும். அந்த இடத்துலையும் பின்னாடி இருந்த அந்த டவரு ப்ளஸ் வந்து இந்த ரோபோ நின்று எல்லா ரோபோவையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சீன் இந்த இடத்துல கட்டுறாங்க. அப்படியே இந்த படம் இங்கேயும் முடியுது. சரி ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வேறு என்ன மூவி போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு மூவியில் வந்து பார்க்குறேன்.